நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் இந்த மாதிரி வந்து எல்லா உறுப்புகளுக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சூர்ணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட பேர் வியோசாதி சூர்ணம். இந்த வியோசாதி சூர்ணம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இந்த வியோசாதி சூர்ணத்தில் சேரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு, திப்பிலி, கடுக்காய், தாண்டிக்காய், மிளகு, ஓமம், நெல்லிவற்றல், கோரைக்கிழங்கு இது எல்லாமே சம அளவு எடுத்துங்க. இதை இளவறுப்பாக வறுத்து பவுடராக்கி வச்சுக்கணும். இந்த வியோசாதி சூர்ணத்துக்கு அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிராம். இதை 2 வேளை எடுத்துக்கணும். இதை எதுலலாம் எடுக்கலாம்னா மோரில், நெய்யில், தேனில், வெந்நில எதில் வேணாலும் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ராஜ உறுப்புகளுக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல பைல்ஸு இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓவராக யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். சொரிச்சரங்குக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள்.